இவ்வளோ நாள் நான் வீடியோ பார்த்து ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ தான் நம்ம இன்ஜுரி வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஈஸியாக நான் சொல்கிற ஷோல்டர் வார்ம் அப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஷோல்டர் இன்ஜுரி ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்டன்ட் பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ கரெக்டாக பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வாங்க. இது வந்து ஈஸியாக இருந்தால் ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் கொண்டு வாங்க. கொண்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இந்த மாதிரி ரெஸ்டன்ஸ் பேண்ட் இல்லைனா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் ரொட்டேஷன். ஸோ இந்த மாதிரி கையை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இது வந்து 1 செட் ஆஃப் 15 ரெப்ஸ் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கையை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸோ நம்ம ஸ்கேப்புலாவோட ரொட்டேட் பண்ணுங்கள். இது வந்து 1 செட் ஆஃப் 10 ரெப்ஸ் வந்து பண்ணுங்கள் ஈச் சைட். தேர்டு ஷோல்டர் ஸ்ட்ரெச். நம்ம கை இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ ஒரு கை மட்டும் இப்படி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம கை இதே மாதிரி மேலே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே ஒர்க் அவுட் வந்து முன்னாடி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஷோல்டர் வந்து நல்லா மொபிலிட்டியோட ஸோ ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.